போன 4-5 நாளாகவே என்னால் எதுவுமே வரைய முடியல. மண்டை ஃபுல்லாக பிளாங்காக இருக்கு. இதோட எல்லாத்தையுமே விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. வரைய முடியலை என்னால். லைஃப் ரொம்ப படுத்துது. ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ட். ஒர்க் பிளேஸில் ஸ்ட்ரெஸ், வீட்டில் ஸ்ட்ரெஸ், அதான் இதான ஒரு 1008 யோசனை, 1008 குழப்பங்கள். வீட்டில் என்ன தான் மைண்டு டைவெர்ட் பண்ண, கான்சன்ட்ரேட் அதான் இதான பண்ணாலும் முடியலை. ஸோ இந்த டைமில் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாமே, லைப்ரரி போயிட்டு வரலாமே, இன்ஸ்பிரேஷன் ஏதாச்சும் கிடைக்குமா, ஏதாச்சும் ஐடியா, ஒரு தாட் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அதுக்காக வேண்டியே சரி பரவாயில்ல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வாஷ்ரூம் போயிட்டு ஒரு ஷவரை போட்டேன். குளிக்கிற இடம் அப்படிங்கிற இடத்துல தான் நிறைய பேருக்கு நிறைய ஐடியாக்களே வரும். ஸோ அதே மாதிரி நானும் ஒரு நல்ல குளியலை போட்டேன். பிகாஸ் லைக் தண்ணி ஹேஸ் த பவர். தண்ணிக்கு ஒரு பெரிய பவரே இருக்குது. ஸோ இதே யோசிச்சுக்கிட்டே போனேன். லைப்ரரி போனேன். போகிற வழியில் நான் உங்களுக்கு ஆட்ட மறந்துட்டேன்ல அன்றைக்கி. ஸோ ஸ்ரீலங்காவில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே பண்ணுற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப பெரிய லெவலில் இதா அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிள். பட் அவங்களோட ட்ராயிங்ஸை பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். திஸ் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் திங். பிகாஸ் லைக் இதுக்கு பின்னாடி ஆர்ட் கேலரி இருக்குது. அந்த ஆர்ட் கேலரியில் ரொம்ப பழைய ரொம்ப வேல்யூபிளான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதை விட இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் விட நல்லா இருக்கிற விஷயம் தான் இந்த காமிக் புக்ஸ். எனக்கு காமிக் புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்லிக்ஸ், அதுக்கப்புறமா ட்வீட்டி பேர்டு, இவங்களோட காமிக்ஸ் வேறு லெவல் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இதோ பார்த்தீங்களா, இந்த கலெக்ஷன் தான் ஆல்மோஸ்ட் நிறையா நான் இதில் முடிச்சிருப்பேன். வீட்டை கொண்டு வந்து காமிக் புக்ஸ் வாசிக்கிறதே ஒரு கட்டில் வச்சுருப்பேன். லைப்ரரியில் 4 புக்ஸ் இருக்கலாம். அந்த 4ல் ஒரு புக் கண்டிப்பாக ஒரு காமிக்ஸ் இருக்கும். ஸோ வெரைட்டியாக இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. ஐ லவ் த ஸ்மெல் ஆஃப் புக்ஸ். இட்ஸ் லைக் ஓல்ட். ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். புக்ஸை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஸோ இது தான் ஆர்ட் செக்ஷன். ஆர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா புக்ஸுமே இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே இருந்து தான் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே ட்ராயிங், பெயிண்டிங் இது மாதிரி தான் இருக்கும். ஆர்ட்ஸுங்கிறது நிறைய ஃபார்மில் இருக்குது. சம்திங் ஜஸ்ட் லைக் திஸ். என்னென்னா ஹேண்ட் ஒர்க்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ், அப்துல் கலாமை பற்றின ஒரு காமிக் புக் இருக்குது. ஃபேஸ் பெயிண்டிங் பார்த்திங்களா, இந்த மாதிரி க்ராஸ் ஸ்டிச், எல்லா மாதிரியான ஆர்ட்ஸில் வந்து இந்த மியூசிக் கூட வரும். ஸோ நான் இந்த ஷேடிங் அப்படிங்கிறது தான் என்னோடய கண்ணை பறித்தது. ஸோ இதை வச்சு இதில் பேசிக்ஸ் ஷேடிங்ஸ், அதாவது பென்சில்னால் என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, இரேசரில் என்ன மாதிரி வெரைட்டிஸ், அதில் எப்படி பேசிக்லேருந்து போகணும் அப்படின்னு பேசிக்ஸ் ஷேடிங்ஸ்லேருந்தே சொல்லியிருக்காங்க. டைமண்டில் இந்த புக் எடுத்து பாருங்கள். திஸ் இஸ் சம்திங் ஃபேப்ரிக் பெயிண்டிங். இது நமக்கு ரிலேட்டபிளாக இல்லை. நான் இதை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். பட் ஐ டிடன்ட் ஃபவுண்ட் எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் புக்கு திருப்பி வச்சுட்டு வீட்டை பார்த்து வந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி புக்ஸ் கிடைச்சா எப்படியுமே பிக்சர்ஸ் தானே பார்ப்போம். அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ மலர் வளையம் செய்கிறது எப்படின்னு கூட ஒரு புக் இருக்குது தெரியுமா. இந்த புக் செக்ஷனில் என்னென்னமோ இருக்கும். தேடி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். கராட்டேனா என்ன, கராட்டே பழகிறது எப்படி அப்படின்லாம் கூட புக்ஸ் பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆஃப்டர் த திங் when I returned home, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா what did I do? கேமராவை செட் பண்ணி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே சரியாக படலை. ஓகே, இப்போ ட்ரா பண்ண உட்காரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணினேன். அப்போது என்னோடய மைண்டுக்கு வந்தது தான், இந்த பென்சிலை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கும்போது ஓகே ட்ராயிங் பண்ணாமல் பேசாமல் பெயிண்டிங் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அந்த டைமில் தான் எங்கள் வீட்டில் ஒரு மூலையில் இருந்த பெயிண்ட்ஸ் நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து தூசி தட்டி எடுத்து ஒரு பார்ட்டிஷன் போர்டு இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட்டிஷன் போர்டில் இந்த பெயிண்டிங்கை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
அதை ப்ரிசைஸாக பண்ணணும். அதாவது ட்ராயிங் கூட அழிச்சிடலாம், அந்த பெயிண்டிங் ஒரு தடவை பண்ணால் அந்த அந்த லைன்ஸை ரிஃபைன் பண்ணுறது இருக்கே, அந்த தப்பாக போன ஒரு லைன் ஓகே அதை வந்து ஒரு எஃபர்ட் போட்டு தான் நம்ம இது பண்ணணும். இந்த பார்ட்டிஷன் போர்டில் என்ன பிரச்சனைனா, இதில் வச்ச கட்டுன்னா குச்சி மாதிரி இருக்கும் குட்டி சைஸில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அதாவது ஷேடிங் பிளெண்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கட்டு இருக்கிற அந்த குச்சியாக இருக்கிற குட்டி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் அதில் பெயிண்ட் உறிஞ்சி வந்துடுது, அதாவது அந்த போர்டுக்கு அட்டாச் ஆகுதில்லை. நாம் ஆரம்பித்தாச்சு, இப்போ என்ன பண்ணுறது, பண்ணி தான் பார்க்கணுன்னு ஸ்பஞ்சால் ட்ரை பண்ணேன். அதாவது ப்ரஷ் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை, ப்ரஷ் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ ஃபைன் ஸ்ட்ரோக்கு மட்டும் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டேன், மற்றது எல்லாமே ஸ்பஞ்சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸ்பஞ்சு ஒரு கட்டத்தில் முடியலைன்னு சொல்லிடுச்சு, ஸ்பஞ்சால் போடுற ஸ்ட்ரோக்ஸ் கூட அப்படியே உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெயிண்டிங் ரொம்ப படுத்துகிறான், ரொம்ப நாள் கழித்து பெயிண்டிங் பண்ணலாம்னு எடுத்து அவன் வேறு ஒரு பக்கத்தில் பாடாப்படுத்திட்டு இருக்கான். சரி, அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இதோடு நிறுத்திடலாமா, போதும் முடியலை அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சும்மா விரலை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா ஓகே சரி கையாலேயே பெயிண்டிங்கை பண்ணி போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு வாட்டர்ஃபால் பெயிண்டிங். இது அந்த வாட்டர்ஃபால் பக்கத்தில் இருக்க கல்லுங்க, இந்த கல் எல்லாத்தையும் வச்சு ரிஃபைன் பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி கல் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி முடிச்சிருக்கேன். இதை முடிக்கிறதுக்கே ஒரு 4-5 நாள் போகும் போலப்பா. சாப்பிட்டு ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடு. பிகாஸ் லைக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்கில் டூல்ஸ் அதெல்லாத்தையும் விட ஃப்ரெஷ் மைண்ட் செட் வேணும். மைண்ட் செட் ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த மைண்ட் செட்டோடு நான் இந்த பெயிண்டிங்கை எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த கதையில் சொல்கிறேன்.